நினைப்பானா அவன், என்னடா இந்த நாள், அவன் நினைப்பான, ஒவ்வொருத்தன் நினைப்பானா இந்த நாள் இருந்திருக்க கூடாதா, நான் இறந்ததோட இந்த நாள் முடிந்திருக்க கூடாதா, ஏன்டா இந்த நாள் வந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பானா. என்னடா கிதாப் இது, சின்னதையும் விட்டு வைக்கல பெருசையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான், சின்னதா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன், பெருசா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். வமயக்மல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரக் வமயக்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ர யரக். நீங்க அணு அளவு செஞ்ச நன்மையை மறுமையில பார்ப்பீர்கள், அணு அளவு செஞ்ச தீமையை மறுமையில பார்ப்பீர்கள். நம்ம செஞ்சது சின்னது பெருசான்னு கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், சின்னதா இருந்தாலும் அது உனக்கு தூக்கி நன்மையை கொடுத்துருவேன், சின்னதா இருந்தாலும் அது உனக்கு உண்டான தண்டனையை கொடுத்துருவேன் அப்படின்றான். என்னைக்கு அதுக்கு உண்டான பயப்பட போறோம்? கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சும்மா உலகத்திலே வாழ்ந்துருவலாம் கிடையாது, உலகத்திலே இருந்தவங்க கிடையாது, என்னைக்கு இருந்தாலும் மௌத்தா போக போறோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் இரும்பு கோட்டை புர்ஜ் இருக்குல்ல, நீங்க சொல்ற புர்ஜ் கலிஃபான்னு குர்ஆன் எடுத்து வாட்சி பாருங்க. அவன் ஏன் தெரியுமா புர்ஜ் கலிஃபான்னு வச்சிருக்கான்? அல்லாஹ் அந்த இரும்பு கோட்டைன்னு சொல்றானே, அதற்கு போடக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலா புர்ஜ். நீங்கள் இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் போறானே, அதுக்கு புர்ஜ்ன்ற வார்த்தை தான் போறான், இரும்புக்கு. அதை தான் கொண்டு போய் அவன் வச்சிருக்கான் புர்ஜ் கலிஃபான்னு. யோசிச்சு பாருங்க, எங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் உன்னை மரணம் சந்தித்தே தீருன்றான், தூக்கிட்டு போயிருவேன். நீ உள்ளேயே உட்காந்துக்க, ஏசி போட்டுக்க, எல்லாம் பண்ணிக்க, ஸ்விக்கி சொமோட்டோல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இரு, எங்கேயும் போகாத, படிக்கட்டே இறங்கினா கூட தகடிக்கு விழுந்து செத்துருவேன், எங்கேயும் போகாத, உள்ள உட்காந்துக்க, உன்னை மரணம் சந்திக்குதா இல்லையான்னு பாரு. கொஞ்ச நேரம் முந்தவும் செய்யாது, கொஞ்ச நேரம் பிந்தவும் செய்யாது.